अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वशक्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम्। वर्धन्तु त्वसुष्टुतयो गिरो मे यूयम् पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम्। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 13வது அம்சத்தினுடைய 13வது அத்தியாயம் 12வது அத்தியாயத்தினுடைய முடிவுல எம்பெருமானே எல்லாவற்றிற்கும் ஷரீரமாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதான பரம சூக்ஷ்மமான வேதாந்தார்த்தத்தை மைத்ரேயருக்கு சாதிக்கிறார் பராசர மகர்ஷி. இந்த அர்த்தம் நம்ம மனசுல வந்துடுத்து அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நாமளும் அத்வைத்திகள் தான். ஆனால் அத்வைத்திகள் சொல்ற மாதிரி இரண்டாவது என்பதை மறுக்கக்கூடிய அத்வைத்திகள் அன்னு நாம் தத்துவத்ரயத்தை ஒத்துக்கொண்டு சிதச்சித் ஈஸ்வரங்கிறத ஒத்துண்டு இந்த சித்தாகிறதான ஜீவனுக்கும் அச்சித்தாகிறதான இதர வஸ்துகளுக்கும் அந்தராத்ம பூதனாய் அவைகளை ஷரீரமாக கொண்டு எம்பெருமான் திகழக்கூடிய காரணத்தினாலே பரம காரணமான அவஸ்தையில ஒன்றுதான் இருக்கின்றது. ஆனால் காரியாவஸ்தையில பல ஜீவர்களாகவும் பல அச்சித் வஸ்துக்களாகவும் இருக்கின்றது. எந்த இடத்துல ஸ்ருதிகள் 2, 3 அந்த மாதிரி பல வஸ்துக்கள் இருக்குன்னு சொல்லறதோ அந்த இடத்துல எல்லாம் காரியாவஸ்தமானதான பெருமாளுக்கு ஷரீரபூதமான வஸ்துக்களை சொல்றதாகவும், எந்த இடத்துல ஒண்ணுதான் இருக்குன்னு வேதம் சொல்றதோ அந்த இடத்துல காரணாவஸ்தமா இருக்கக்கூடியதான பிரம்மத்தை சொல்லக்கூடியதாகவும் நாம அந்த ஸ்ருதிகளுக்கு ஐக்க கண்டியம், அதாவது ஒரு சேர ஒரே குரலிலே பேசக்கூடியது ஏக கண்டசிய பாவகா. ஒரே குரல்ல வேதங்கள் பேசுகின்றன. எங்க ஒண்ணுன்னு சொல்றது, 2 இருக்குன்னு சொல்றது, பலது இருக்குன்னு சொல்லறதேன்னு சொன்னா அங்க எங்க ஒருமித்த குரல் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு இருக்குன்னு சொல்லக்கூடிய இடங்களிலே காரணாவஸ்தமாகிறதான பரபிரம்மத்தையும் பலது இருக்குன்னு சொல்லக்கூடியதிலே காரியாவஸ்தமானதான பிரம்மஸ்வரூபத்தையும் சொல்லறது எல்லாம் ஒரே விதத்திலே பேசக்கூடியதுதான்ங்கிறதாக இவைகளை சேர்த்து சொல்லக்கூடிய அந்தர்யாமி ஸ்ருதிகள், அந்தர்யாமி பிராமணங்கள்ங்கிறத கடக ஸ்ருதிகள்ங்கிறதாக காண்பித்து வேதத்திற்கு ஏற்பட்டதான ஜுவரத்தை போக்கினராம். அந்தர்ஜுவரம் அசீஷமத்து. வேதத்துகளுக்குள்ள ஒண்ணு சொல்லறது, ஒண்ணு பலது சொல்லறது, ஒண்ணு குணம் இருக்குன்னு சொல்லறது, ஒண்ணு குணம் இல்லைன்னு சொல்லறது, இப்படி தங்களினுடைய வேத வாக்கியங்களுக்குள்ளே ஒன்னோட ஒண்ணு போட்டி போடக்கூடியதாகவும் மாற்றி சொல்லக்கூடியதாகவும் ஒரு வார்த்தையை மறுதளிக்க கூடியதாகவும் ஸ்ருதி மாதா இருக்கிறதே அப்படின்னு சொல்ல பொழுது, அதனால அந்த ஸ்ருதிக்கு பல பேர் பலவிதமானதான அபார்த்தங்களை, சரியாக இல்லாத அர்த்தங்களை எல்லாம் கல்பித்த பொழுது அந்த ஸ்ருதியில இருக்கக்கூடியதான அந்த சமரசம் ஒரே தன்மையான தன்மை அதை அவர் அழகாக காண்பித்து கொடுத்தார். அந்தர்ஜ்வரம் அசீஷமத்து அப்படிங்கிறது. அப்போ உள்ளுக்குள்ள இருந்ததான ஜுவரத்தை போக்கினது அப்படின்னு. அதனாலதான் சைரந்திரிகேவ விததே அப்படிங்கிறதாக நவம் அங்கராகம்னு குருஸ்துதியில காண்பிச்சார். சைரந்திரிகா அப்படின்னா அழகுபடுத்தக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சைரந்திரின்னா சிக்குரபார சைரந்திரிகா அப்படின்னு
இவர் பாஷ்யக்காரரை பத்தி சுவாமி சொல்லக்கூடியதும் அவருடைய சூக்திகள் எல்லாம் பல சிக்கு இருந்துதான் ஸ்ருதிங்கிற மாதாவுக்கு. அந்த சிக்குகளை எல்லாம் பல வகைப்பட்டதான சிக்குகளை எல்லாம் அவள் போக்கி கொடுத்தாள். யாருன்னு அந்த பாஷ்யக்காரரினுடைய வாணி அப்படிங்கிறதாக காண்பித்தார். இப்படி இந்த அர்த்தம் நம்ம மனசுக்கு வேண்டியதான பரமமான அர்த்தம், தத்துவமான அர்த்தம், யாதாத்மியமான அர்த்தம், மாற்றப்பட மாட்டாததான அர்த்தம், பிறராலே போக்கடிக்கப்பட மாட்டாததான அர்த்தம் நம்ம ஹிருதய சிம்மாசனத்துல அதுங்க வந்து நன்னா உட்கார்ந்துடுத்துனா, இதுக்காகதான் நம்ம ஆச்சாரியால பிரார்த்திக்கிறதே. சொல்லக்கூடியதான இந்த யதார்த்தமானதான விஷயங்கள், ஸ்ருதியினுடையதான உண்மையானதான பொருட்கள், ஆச்சாரியனினுடைய திருமுகத்திலிருந்து வந்திருக்க கூடியதான இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய ஹிருதயத்துல நன்னா ஆழமா பதிந்திருமானால், நம்ம ஹிருதய சிம்மாசனத்துல நன்னா ஆழமா சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துக்குமானால், மற்ற பேர் எத்தனை சொன்னாலும் நம்ம மனசு மாறுமோ, எத்தனை சொன்னாலும் ஆமா அவ சொல்றது சரியாதான் இருக்கும் போல இருக்கேங்கிறதான எண்ணம் வருமோ, எப்போ ஒரு வேதத்திற்கே அர்த்தங்கள்ல ஒரு வாக்கியம்தான் பிரதானம், இன்னொரு வாக்கியம் பிரதானம் இல்லைன்னு சொல்லக்கூடியதாக அத்வைத்தமும் துவைத்தமும் சொல்லுவானால், நாம எல்லா வார்த்தைகளுக்குமே பிராதான்யம் உண்டு. அதுல எந்த விதமானதான முன்னுக்கு பின் முரண்பாடும் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய நம்முடைய சித்தாந்தம் குன்றில் இட்ட விளக்குதான். வேத அர்த்தத்தையும் வேதாந்த அர்த்தத்தையும் பிரதிபாதனம் பண்ணறதுக்காக வந்ததுதான். வியாசாச்சாரியார் திருவுள்ளம் உகந்ததுதான். அத்தனை பெரிய ஆச்சாரியர்களாலேயும் நன்னா கட்டி காப்பாற்றப்பட்டதுதான். இன்னைக்கு நம்மளுடையதான அனுகிரக விசேஷத்தினால அவைகளை சேவிக்கக்கூடியதும் கேட்கக்கூடியதும் ஹிருதயத்திலே இருத்தி கொள்ளக்கூடியதும் அச்சஞ்சலமானதாக இனிமே வரக்கூடியதான எந்த ஒரு கொள்கையினாலேயும் அசைந்து போய்விடாத மாதிரி இருக்கக்கூடியதாகவும் சரீரி பாவம்ங்கிறதான நம்மளுடையதான பிரதான பிரதிதந்திரம் நம்ம சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்துன்றது. ஹிருதய சிம்மாசனத்துல இதுக்கு எத்தனை கைமாறு பண்ணால் நம்மளுடைய பாஷ்யக்காரருக்கும் அதை காப்பாத்தி கொடுத்ததான சுவாமி போல்வார்களுக்கும் அதை நமக்கு தெரிவித்திருக்க கூடியதான அத்தனை நம்மளுடையதான ஆச்சாரிய பங்கியில இருந்து காலக்ஷேபம் சொன்னதான அத்தனை ஆச்சாரியாளுக்கும் இதை நம்ம எங்கேயாவது மறந்துட போறோமேங்கிற காரணத்தினால அவ்வப்பொழுது பலவிதமானதான உபன்யாசாதிகளாலே தெரிவிக்க கூடியதான அத்தனை மகனீயர்களுக்கும் தலையல்லால் கைமாறில்லை. பெரிய பாக்கியம் நம்மள இந்த மாதிரி இந்த வேத வாக்கியத்தையும் முரண்படாததுங்கிறதாக சேர்த்து சொல்லக்கூடியதான எல்லா வேத வாக்கியங்களுக்கும் சரியானதான அர்த்தத்தை கல்பித்திருக்க கூடியதான பாஷ்யக்காரரினுடைய சித்தாந்த அனுசாரிகளாக ஆக்கி வைக்க கூடியதான இந்த எம்பெருமானுடையதான பெரிய உபகாரத்துக்கு என்ன கைமாறு பண்ண போறோம் நாமோ? நம்ம போய் இந்த மாதிரி திருமணட்டு ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில உட்கார வைக்கிறானே, அந்த ஒரு கோஷ்டியில அந்த உபன்யாசத்தை கேட்க வைக்கிறானே, அந்த அத்தியுத்கிருஷ்டமானதான வியாசாச்சாரியார் திருவுள்ளம் உகக்கக்கூடியதான இந்த விஷயங்களை கேட்க வைத்தானே எம்பெருமான், அந்த கோஷ்டியில நம்மளை பிறக்க வைத்தானே, அந்த மாதிரியானதான ஏதோ ஒரு கர்ம விசேஷங்களை நாம பண்ணோமே, நமக்கு ஆர் நிகர் நானிலத்தேங்கிறதான சாத்விக கர்வம் கொள்ளலாம். என்னமோ பூர்வ ஜன்மாதிகள்ல நாம பண்ண புண்ணியம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை அடியொட்டி வரக்கூடியதான சித்தாந்தத்திலே நாம ஒரு விசுவாசசாலிகளாக இருக்கின்றோம். அதனாலதான் இதராளே கூட மற்றவாளே கூட அத்வைத சித்தாந்தம் தான் பிரதானம்னு உலகமெல்லாம் பரப்பினவாள் இந்த சித்தாந்தத்தை தான் பிராக்டிக்கல் வேதாந்தான்னு சொன்னாள். இதுதான் நம்மளுடையதான நித்திய ஜீவிதத்திற்கு வேண்டியதுங்கிறதாக சொன்னாள். அது ஏதோ ஒரு பாக்கிய விசேஷம் நமக்கு. அந்த விஷயத்துல மைத்ரேயருக்கு அதை காண்பித்தார். இதற்கு மேல இந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு ஒரு சாஞ்சல்யம் ஏற்படலாம், கொஞ்சம் போறோம் மனசுல அந்த ஒரு அசைவு ஏற்படலாம். அந்த மாதிரி அசைவு ஏற்படக்கூடாதுங்க. ஸ்தூணா நிகனன நியாயம்னு பெயர். அதாவது என்னன்னா, தூணு ஒண்ணு நடுறோம்னு வச்சுக்கோ, பள்ளம் பண்றோம், அதுக்குள்ள அந்த கம்பை நட்டோம், நன்னா மண்ணை மூடிட்டோம், நிக்கிறதா நிக்கிறது. ஆனா என்ன பண்றான் அந்த கம்பை நடுறவன், நம்ம மாத்துல பந்தல் போடணும் அப்படின்னா உடனே அவன் நன்னா இறக்கிட்டு திருப்பி அசைக்கிறான். ஏண்டா நீ தானடா மண்ணை போட்டு இறக்கின, அது நிக்கிறதுன்னு உனக்கு தெரியும், ஏண்டா நீ இன்னும் அசைக்கிறேன்னு. அதை அசைச்சி உள்ள இன்னும் தள்ள 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 எவ்வளவுக்கு எவ்வளவு அசைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்குறது. அவ்வளவு அசைக்க 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 கீழே அது உள்ள போக போக நன்னா மண்ணை போட்டு மூடினோமானால்
அது இன்னும் நன்னா அதான் ஸ்தூணா, அந்த தூணு நிகனனம், அதை பள்ளம் பண்றச்சே இன்னும் அசைக்கிறோமே, அந்த மாதிரியானதான எத்தனை அசைவுகள் அசையறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உள்ள இறங்கிறது. அந்த நியாயத்துல மறுபடியும் மேலோட்டமாகவே வேதா அந்த அத்வைத்தம் தங்களை தான் சொல்லறதுன்னு அவ ரொம்ப மார்த்தட்டி கொள்ளக்கூடியதான இடம் இந்த ஜடபரதரினுடையதான உபாக்கியானம். அந்த உபாக்கியானத்தினுடையதான விஷயங்களை காண்பிக்கணும் அப்படிங்கிறதான எண்ணத்துல சுவாமி காண்பிக்கிறார். பராசர மகர்ஷி கீழே இந்த 2வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல இந்த வம்சத்தை பற்றி நாம பேசிண்டே வரும் பொழுது, எந்த அத்தியாயம்னு சொல்றோம் ஒரு க்ஷணம். எந்த அத்தியாயத்துலன்னா ஒரே ஒரு க்ஷணம் நான் பார்த்துட்டு சொல்றேன். இது 1:2:13 இந்த பரதரை பத்தி முதல் அத்தியாயத்துல 2:1 அந்த ராஜா இருந்தான், அந்த ராஜாவினுடைய குமாரர் அப்படின்னு 2:1. அந்த ராஜாக்களினுடையதான பிரியவிரதனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தால் மேதா. நீங்க 2வது அத்தியாயத்தினுடைய 2வது அம்சத்தினுடைய முதல் அத்தியாயத்துல பிரியவிரத ராஜாவை சொல்லிட்டு வந்தார். அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தாருன்னு சொன்னார். அப்படி வந்துட்டே இருக்கிற பொழுது அந்த பூமியெல்லாம் பிரித்து கொடுத்தார். அந்த பூமியை பிரித்து கொடுத்ததுல ஹேம கூட்டத்தை ஒருத்தனுக்கு கொடுத்தார். 3வது நைஷதம் வருஷம் ஹரிவர்ஷனுக்கு கொடுத்தாருங்கிறதாக எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு பிள்ளைய சொன்னார். ரிஷபர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ரிஷபருக்கு பல பிள்ளைகள், 100 பிள்ளைகள் இருந்தால் அந்த 100 பிள்ளைகள்ல முதல் பிள்ளை ரிஷபாத் பரதோ ஜக்ஞே ஜேஷ்ட புத்திரசதஸ்ய சாஹா. 28வது ஸ்லோகம். ரிஷபாத் பரதோ ஜக்ஞே ஜேஷ்டா புத்திரசதஸ்ய சாஹா. ரிஷபருக்கு அந்த பிரியவிரதனினுடையதான வம்சத்தை சொல்லிண்டே வரச்சே நடுவுல ஜேஷ்டரிவர் ரிஷபர்னு வந்தார். இந்த ரிஷபனுக்கு பரதன்னு இருந்தான் அப்படிங்கிறத சொல்லி கிருத்வா ராஜ்யம் ஸ்வதர்மேண ததேஷ்ட்வா விவிதான் மகான் அபிஷிச்ய சுதம் வீரம் பரதம் பிருத்திவீபதி தபசேச மகாபாகா புலஹஸ்யாசிரமம் யயௌ. அந்த பரதன ராஜ்யத்தில் வைத்துவிட்டு ரிஷபன் தபஸ் பண்ணறதுக்காக புலஹரினுடையதான ஆசிரமத்திற்கு போனான். தத்ராபி கிருத நிச்சயாக தபஸ்தேபே யதா நியாயம் இயாஜத மஹீபதி தபசா கர்ஷிதோத்யர்த்தம் கிருஷோ தர்ம விதானதா நக்னோ வீட்டாம் முகே கிருத்வா வீராத்வானம் ததோ கதாஹ அப்படின்னு இந்த ரிஷபன் அப்படிங்கிறவனை தான் நாம அன்னைக்கே கூட சொன்னோம். ரிஷபதேவர்கள் அப்படின்னு நக்னனா போனான் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ரிஷபன் கிட்ட இருந்துதான் நாம இன்னைக்கு சொல்லக்கூடியதான ஜைனர்கள் அப்படிங்கிறதாக வந்தார்கள் அப்படிங்கிறதாக ஒரு அவளுக்கு ரிஷபதேவா அப்படின்னு ஒருத்தர் உண்டு. வாஸ்தவத்துல ஜைனர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடியதான இயேசு கூட்டம் நாம பண்றது எல்லாத்தையும் பண்றது பாருங்க. அப்படியே விஜயதசமி அன்னைக்கு படிக்க வைக்கிறேங்கிறது, அதே மாதிரி ஒரு மரத்தை நட்டு நாங்களும் துவஜஸ்தம்பம் பண்றோம், 10 நாள் உற்சவம் பண்றோம், தேர் உற்சவம் பண்றோங்கிறது எல்லாம் நாம பண்றது அப்படியே காப்பி அடிக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி அவளுக்கும் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் உண்டு. ஆனா அது என்னன்னா அவளுடைய சைலியில இருக்கும். ஜெயின மகாபாரதம் ஜெயின ராமாயணம்னே புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அப்போ அவள் தர்மத்தை சொல்லக்கூடியவாள். ஆனா அந்த விஷயத்துல தர்மத்தை சொல்லக்கூடியவா அவ நிறைய சம்ஸ்கிருதத்துக்கு பண்ணியிருக்கா அந்த ஜைனர்கள். அந்த ரிஷபன் தான் நக்னன்னா வஸ்திரங்கள் இல்லாதவனாய் நக்னோ வீட்டம் முகே கிருத்வா அவ வாயில துணியை அடைச்சிண்டு பந்து மாதிரின்னு சொல்லியிருக்கு. அதனால வாய மூடிண்டு அவ போறாளாம். வீராத்வானம் ததோ கதாஹா. வீராத்வானம்னா வீரர்கள் போகக்கூடியதான மகாபிரஸ்தானம் அப்படின்னு இந்த வடக்கிருத்தல் மாதிரி அவன் இருந்தான். பரதன் ராஜாவானா. பரதனினுடையதான பெயர்ல தான் ததச்ச பாரதம் வருஷம் ஏதல் லோகேஷு கீயத்தே. அதுக்கப்புறமா இதெல்லாம் முதல் அத்தியாயத்துல இருக்கிறது.
பரதாய யதः பித்ரா தத்தம் பிராதிஷ்டதாவனம் சுமதிர் பரதஸ்யாபூத் புத்ரா. அந்த பரதனுக்கு இந்த ராஜ்யத்தை அவர் கொடுத்தார், அதனால இதுக்கு பாரதம்னு பெயர் அப்படின்னு அந்த ரிஷபதேவனினுடைய சரித்தம். இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் நன்னா ரிஷபதேவரை பெருசா உபன்யாசம் பண்றாரு. அவனுக்கு நமக்கு பின்னாடி கூட இருக்கோ என்னவோ, இதுல இருக்குன்னு 3வது அத்தியாயத்துல வருதோ என்னவோ. இப்ப ஆனா அந்த பரதன் ரிஷபனுடைய பிள்ளை பரதன் அப்படிங்கிறத காண்பித்தார். அந்த பரதனுடைய கதையை பின்னாடி சொல்றேங்கிறதாக சொன்னார். சுமதிர் பரதஸ்யாபூத் புத்திர பரமதார்மிகா கிருத்வா சம்யக் ததௌ தஸ்மை ராஜ்யம் இஷ்டமகஹ பிதா புத்திர சங்காமித ஸ்ரீஸ்து பரதः சமஹீபதிः யோகாபியாசரதः பிராணான் சாலக்கிராமே த்யஜன்முனே அஜாயத ச விப்ரோசௌ யோகினாம் பிரவரே குலே மைத்ரேய தஸ்ய சரிதம் கதையிஷ்யாமி தே புனः. நாம மறந்து போயிடுவோம், ஆனால் இவர் மைத்ரேயர் மறக்க மாட்டார். இந்த 33 ஸ்லோகத்துல பரதர் அந்த நக்னனா போன ரிஷபன் அவ ரிஷபதேவர்னு சொல்லுவா. அந்த ரிஷபனினுடையதான பிள்ளை, 100 பிள்ளைகள்ல முதல் பிள்ளை பரதன் ராஜ்யத்தை ஆண்டான். அதனால இது பாரதம் ஆச்சுது. அவனுடைய பிள்ளை சுமதி, அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து இவன் தபஸ் பண்றதுக்காக சால கிராமத்துக்கு போனான். அங்க தன்னுடைய பிராணனை விட்டான். பிராணனை விட்டு ஒரு பிராமணனாக பிறந்தான், ஒரு நல்ல சிறந்த குலத்திலே பிறந்தான். அவனுடைய கதையை பின்னாடி சொல்றேன்னு 35வது அத்தியாயம் 35வது ஸ்லோகத்துல காண்பிச்சார் முதல் அத்தியாயத்துல. அதுக்கப்புறமா பூமியை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டி வந்தது. பூமியினுடையதான சம்ஸ்தா, ஆகாசம், அப்புறமா நட்சத்திராதிகள், இது எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார். இது எல்லாவற்றையும் சொல்லி முடித்து இது எல்லாவற்றிற்கும் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு இயக்கக்கூடியவன் சாட்சாத் ஸ்ரீயப்பதியானதான வாசுதேவன், வாசுதேவாத்மகமானது இந்த லோகம்ங்கிறத சொல்லி முடிச்சார். சொல்லி முடிச்ச உடனே அவருக்கு நன்னா தெரியறது, இத முடிச்ச உடனே விடாம கரெக்டா அந்த எந்த இடத்துல நாம கதையை விட்டோமோ அந்த இடத்துல அவர் பிடிப்பார். அதனால பின்னாடி நாம பரதனினுடைய உபாக்கியானத்தை சொல்ல வேண்டி இருக்கும். அந்த உபாக்கியானத்தினுடைய சாரம் கூட இப்பவே நாம சொல்லிடலாம், வாசுதேவாத்மகம் தான்னு இந்த இடத்துல சங்கேபக ஸ்ருணுன்னு போன உபன்யாசத்துல நாம கேட்டோமே, அந்த விஷயம் நேற்றைய உபன்யாசத்துல அந்த சங்கேபம் இது நாள் வரைக்கும் சொல்லப்பட்டதான பூ சம்ஸ்தானம், இந்த நட்சத்திராதி சம்ஸ்தானங்களை பற்றியதான சாரம், அது மாத்திரம் இல்ல பின்னாடி வரக்கூடியதற்கும் சாரம் அப்படிங்கிறத சொன்னார். இது இதுல சொல்லி இருக்கக்கூடியதான விஷயம். ஸ்ருத பிரகாஷிகாச்சாரியா தன்னுடைய வியாக்கியானத்துல ஸ்ரீபாஷ்யத்தினுடையதான அந்த ஸ்ருத பிரகாஷிகையில சொன்னது. இந்த ஸ்ருத பிரகாஷிகையெல்லாம் சுவாமி தேசிகனுடையதான அனுகிரகம் நாம காப்பாற்றி பெற்றிருக்கிறோம். அந்த பின்னாடி வரக்கூடியதான கதைகளை நான் சொல்ல போறேன்னு அப்ப சொன்னாரே 35வது ஸ்லோகத்துல முதல் அத்தியாயத்துல. அதுக்கப்புறம் எத்தனை ஸ்லோகங்கள் ஆயிடுச்சு. இப்போ அவர் சரியா கேட்கிறார், இதெல்லாம் தேவரீர் சாதித்தீர், ஆனா பின்னாடி பரதனினுடைய கதையை சொல்றேன்னு சாதிச்சுதே, அதை அடியனுக்கு அனுகிரகிக்க வேணும் அப்படின்றார். ரொம்ப அற்புதமானதான சரித்திரம் பரத சரித்திரம். இவரை ஜடபரதர்னுவா, ஆதி பரதர் அப்படின்றா. இந்த ஆதி, ஏன்னா பல பரதர்கள் இருக்காள், இந்த பரதன் பேர்ல தான் பாரதம்ங்கிறது வந்ததுங்கிறதுனால ஸ்ருத பிரகாஷிகையில ஆதி பக்ஷியமானம் ஆதி பரத சரித்தம் அப்படிங்கிறதாக சொல்றார். அதனால இவரை ஆதி பரதர், ஜடன் மாதிரி தன்னை நடித்து கொண்டிருந்ததான பரதர் அப்படிங்கிறதுனால ஏன் அவர் ஜடனா தன்னை காண்பிச்சிருந்தார், ஒன்னும் தெரியாதவன மாதிரி காண்பிச்சிருந்தார் அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடியது. இந்த அம்சமே இன்னும் 13, 14, 15, 16 இந்த அம்சம், இந்த 4 அத்தியாயங்கள்லயும் அம்சம் முடிய போறது. 16 அத்தியாயத்துல இவருடையதான சரித்திரம், இந்த வேதார்த்த அர்த்தங்களை காண்பிச்சு அவர் சொல்லக்கூடிய ஒரு கதையை சொல்லி அந்த அத்தியாயம் முடியறது. ஆனால் அது வேதாந்த அர்த்தங்கள் கம்பீரமா இருக்கக்கூடியதான இடம். பெருமாள் அனுகிரகத்துல இத்தனை நாள் நாமளா பண்ணோம், பெருமாள் அனுகிரகித்தான், இதை நடத்தி கொடுத்தான், அவனே நடத்தி கொடுக்கிறான் அப்படிங்கிறதாக இப்ப 13வது அத்தியாயம் அவனுடையதான அனுகிரகத்தினாலேயே ஆரம்பிக்கிறோம், ஆச்சாரியாளனுடைய அனுகிரகத்தினால. அத 13ோऽध्यायः மைத்ரேயः உவாச பகவன் சம்யகாख्यातम् யத் பிருஷ்டோசி மயாகிலம் பூசமுத்ராதி சரிதாம் சம்ஸ்தானம் கிரக சம்ஸ்திதிः விஷ்ணுஆதாரம் யதா சைதத்ரைலோக்யம் சமவஸ்திதம் பரமார்த்தஸ்து மே ப்ரோக்தோ யதா ஞானம் பிரதானதः
யத்வே தத் பகவானாஹ பரதஸ்ய மஹீபதேஹ ஸ்ரோதுமிச்சாமி சரிதம் தன்மமாக்ஷாதுமர்ஹசி. இதான், அதாவது ஒருத்தருக்கு நாம கிளாஸே நடத்துறோம்னு வச்சுப்போம். கிளாஸ் நடத்துறதே நாம ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். அப்படி போற பொழுது அது ரொம்ப நேரத்துக்கு விரிஞ்சு போகும். ஆனா எதுக்காக இதையெல்லாம் சொன்னோம்னு நம்மளுக்கு மறந்து போயிடுச்சுன்னா கூட அங்க ஒரு எதிர ஒரு சிஷ்யன் இருந்து, சார் இதுக்காக தான் இப்படி வந்தது அப்படின்னு சொன்னான்னா அது ரொம்பவும் சுகமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஏன்னா நாம அந்த விஷயத்துல புதுசா போன விஷயத்துல நாம மக்னாலா போயிடுவோம். எதுக்காக இதெல்லாம் சொன்னோம்னா அந்த சரியான அந்த கிளைய எந்த இடத்துல பிரிஞ்சுதுங்கிறத எடுத்து கொடுத்தான்னா அது ரொம்ப அது இருந்து பார்த்தாதான் தெரியும். அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு அவ்வளவு உற்சாகத்தோட கவனிக்கிறவன் இருக்கான் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம். எதுவா இருந்தாலும் எதுக்காக சொன்னோம் என்ன சொன்னோம்னே தெரியல அப்படின்னா என்னத்துக்கு அதை சொல்றது, இருக்கிறத மாத்திரம் சொல்லிட்டு போயிடலாம் பாடத்தை அப்படின்னு எண்ணம் இல்லாம அவன் உற்சாகமா இருந்து அந்த கேட்கிறான் அந்த சிஷ்யன் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப அவர் தன்னுடையதான கிருத்தஜதையை தெரிவிக்கிறார். அடியேன் என்னமோ கேட்டேன், அந்த பூ சம்ஸ்தானத்தை சொல்லி நதி சரித்து கிரி முதலியவற்றை எல்லாம் சொல்லி புருஷ அந்த வருஷாதிகளை எல்லாம் காண்பிச்சுது. அங்க இருக்கக்கூடியவாள்லாம் யாருன்னு எல்லாம் எவ்வளவு சாதாரணமாக சாட்சிது. எப்படி சொல்லிட்டு பகவன் சம்யகாட்சியாத்தம், சம்யக்னா நன்னா இவருக்கு யார் இவர் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு, பின்ன என்னன்னார் அடியேனுக்கு புரியுற மாதிரி அது ஒரு அர்த்தம். சம்யகாட்சியாத்தம் தெளிவா இருந்தது. அதுல ஒரு ஒரு விஷயம் தெளிவு இருக்கிறதுன்றது எப்ப இருக்கும்னா ஒருத்தர் சொல்றச்சே சரியா ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னா அவ மனசுல தெளிவு இருந்தாதான் அது வரும். அப்போ இந்த பூமியை பற்றி கொஞ்சம் கூட என்னமோ அப்படி இருக்குன்றா அப்படின்னு இழுக்கிற மாதிரி எல்லாம் இல்லாம சம்யகாட்சியாத்தம் அடியனுடையதான சந்தேகங்கள் அற்று போகக்கூடியதான முறையிலே எந்த விதமான சம்சயமும் வராத மாதிரி ரொம்பவும் தெளிவான முறையிலே அதுல நம்பிக்கை அற்று போக மாட்டாத மாதிரி உறுதியானதான முறையிலே சம்யகாட்சியாத்தம் யத் பிருஷ்டோசி மயாச்சிலம், இப்படி அடியேன் கேட்டதான அத்தனை விஷயத்திற்கும் நன்னா சம்யக்கு தெளிவாக சம்சயமற்று சம்சயம் வாராத மாதிரி உறுதியானதான முறையிலே நல்லா தெளிவா சாதிச்சது. எதை பற்றி? பூசமுத்ராதி சரிதாம் சம்ஸ்தானம் கிரக சம்ஸ்திதி. பூ சமுத்திர ஆதி, இந்த ஆதியினால பர்வதங்கள் நதிகள் அங்க இருக்கக்கூடியதான மக்கள்கள் அவர்களினுடையதான வாழ்க்கை முறை அங்க இருக்கக்கூடியதான கிரிகள் இதெல்லாவற்றையும் கூட சொல்லி சம்ஸ்தானம் அவைகள் எப்படி இருக்கு, சம்ஸ்தானம் எதுல நிலை பெற்றிருக்கிறது, கிரகங்கள் எதுல நிலை பெற்றிருக்கிறது எல்லாவற்றையும் சொல்லி மேல விஷ்ணு ஆதாரம் யதா சைதத்து, இது எல்லாம் துருவத்துல இருக்கு. எல்லா நட்சத்திர மண்டலங்களுமே துருவத்துல இருக்கு. துருவமான சிம்சுமார சக்கரத்திலே பிரதிஷ்டிதமா இருக்கு. சிம்சுமார சக்கரத்திற்கும் ஆதாரமாய் விஷ்ணுவை இருக்கின்றான். அப்ப விஷ்ணு ஆதாரம் யதா சைத திரைலோக்கியம் சமவஸ்திதம், விஷ்ணு ஆதாரமாக கொண்டே இந்த 3 லோகங்களுமே இருக்கின்றன அப்படின்னு தேவரீர் சாதிச்சது. இதெல்லாம் வெறுமை ஏதோ கேட்கிறவாள் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக இல்லாமல் பரமார்த்தஸ்துமே புரோக்தோ யதா ஞானம் பிரதானதா, பரமார்த்தமானதான வேதங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான அந்யதாவாக மறுதளிக்கப்பட மாட்டாததான பிற தந்திரங்களாலே பிற சாஸ்திரங்களாலே ஒரு நாளும் அடிக்கப்பட மாட்டாததான எல்லாவற்றுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியது முக்கியமானதாக இருக்கக்கூடியது ஜீவன் ஞானம் அப்படிங்கிறது. ஜீவாத்மா ஞானம் சிதம்சமாக இருக்கக்கூடியதான ஜீவாத்மாங்கிறத காண்பித்தது. அதுதான் பரமார்த்தம்னு சாதித்தது. அதுதான் முக்கியமானதுன்னு சாதித்தது. அதற்கும் ஆதாரமாய் விஷ்ணுவாக எம்பெருமான் எழுதியிருக்கிறான்னு காண்பித்தது. இது எல்லாத்தையும் சாதிச்சது. ரொம்ப சந்தோஷம், தன்யனானேன். ஆனால் யத்வே தத் பகவானாக பரதஸ்ய மஹீபதேஹே, இந்த மாதிரி ஒரு சிஷ்யன் ஆஸ்தையோட கேட்கிறான்னா சொல்றவாளுக்கு காலம் போறது தெரியாம இருப்பா. ஆத்துல இருக்கிறவாதான் என்ன பண்ணுவா, ஓ இந்த பையன் வந்துட்டானா 1.5 மணி நேரம் ஆக்கிடுவார் அப்படின்னு விடுவா. அவளுக்குதான் அந்த பையனுடையதான வினையாதிகளை பார்த்து அந்த ஆச்சாரியன் சொல்ல மகிழ்ந்து சொல்ல சொல்ல அவருக்கு ஆனந்தம் ஏற்பட காலம் போறதே தெரியாம இருக்கும். அப்படி ஒரு நாள் கார்த்தால வந்து கேட்கிறார் அப்படின்னு நாம பார்த்தோம். அப்போ இவர் வந்து மேல கேட்கிறார். தேவர் சாதித்ததே பரதஸ்ய மஹீபதேஹே ஸ்ரோதுமிச்சாமி, அந்த ரிஷபனினுடையதான புத்திரன் அப்படின்னு முதல் சர்க்கத்துல முதல் அத்தியாயத்துல சாதிச்சதே இதுக்கு முன்னாடி, அத
ஸ்ரோதுமிச்சாமி சரிதம் தன்மமாக்ஷாத்துமர்ஹசி. அது அடியனுக்கு தெரிவிக்க வேண்டும். பரதஸ்த மஹீபாலஹா, தேவரீரே சாதித்தது. அவன் ராஜ்யபாலனம் பண்ணி சுமதிங்கிற ராஜாவினிடத்திலே தன்னுடையதான புத்திரனிடத்திலே ராஜ்யத்தை கொடுத்து விட்டு சாலக்கிராமத்திலே போனான். சாலக்கிராமே வசத்கில யோகயுக்தா சமாதாய வாசுதேவே சதா மனஹ, யோகத்திலே இருப்பவனாய் வாசுதேவனாகிறதான பரமாத்மாவினிடத்திலே மனசை எப்பொழுதுமே அர்ப்பித்தவனாய் புண்ணிய தேச பிரபாவேன தியாயத்தச்ச சதா ஹரின், அந்த புண்ணிய தேசத்திலே ஒரு இடம் நல்ல புண்ணியமானதான இடமா இருந்தா நாம சந்தியாவந்தனத்தை பண்றதா கூட எங்கேயோ பண்ணாம பெருமாள் சன்னதியில பண்ணா அனந்தம் விஷ்ணு சந்நிதௌ அப்படின்னு ஒண்ணு பண்ணா அது பல மடங்காக ஆகும். அப்படிங்கிற காரணத்தினால நீங்க அந்த க்ஷேத்திர பிரபாவத்தினால எம்பெருமானையே தியானித்து இருக்கக்கூடியதான அவனுக்கு மோட்சம் இல்லையா கிடைச்சிருக்கணும். கதம் துனா பவன் முக்தி யதபூத் சத்விஜ புனாஹ, தேவரீர் அவன் மறுபடியும் ஒரு பிராமணனாக பிறந்தான். க்ஷத்திரியனாக இருந்ததான அவன் அந்த சால கிராமத்துல தன்னுடைய மனச எம்பெருமானிடத்திலேயே செலுத்தியவனாய் அவன் யோகாதிகளிலே இருந்தான்னு சாதித்ததே. அப்படி இருக்கிற பொழுது அவன் அடுத்த ஜென்மால பிராமணனாக வந்தான்னு சாதித்ததே. அவனுக்கு மோட்சம் இல்லையா கிட்டி இருக்க வேண்டும். எம்பெருமானையே தியானித்துக் கொண்டிருந்திருக்க கூடியவன், இடமும் உத்கிருஷ்டமானதான இடம். இப்படி யோகத்திற்கு எல்லா விதத்தினாலேயும் அனுகுணமா இருக்கக்கூடியதான இடத்துல இருக்கக்கூடியதான அவனுக்கு எப்படி மோட்சம்? கதம் நாபவன் முக்தி கதம் துனா பவன் முக்தி, அவனுக்கு எப்படி மோட்சம் ஏற்படல? எத் அபூத் சத்விஜ புனः, மோட்சம் ஏற்படாததுனால்தானே அவன் மறுபடியும் பிராமணனாக பிறந்தான்னு சாதித்தது. விப்ரத்வேஷ கிருதம் தேன யத் பூயசு மகாத்மனா, அவன் பிராமணனா வந்த பொழுது என்ன பண்ணான்கிறதை தேவரீர் சொல்ல வேண்டும். பரதேன முனிஸ்ரேஷ்ட தத் சர்வம் வக்துமர்ஹசி, அப்படி அந்த பரதன் பண்ணதான அத்தனை விஷயங்களையும் தேவரீர் சொல்ல வேண்டும். அவன் உத்கிருஷ்டமான இடத்துல எம்பெருமானையே தியானித்துக் கொண்டிருக்க அவனுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கல? ஏன் அவன் பிராமணனாக பிறந்தான்? பிறந்த பொழுது என்ன பண்ணான்? இது எல்லாவற்றையும் அடியனுக்கு சொல்லணும்னு பிரார்த்திச்சார். ஒரு விஷயம், நாம எல்லாரும் லோகத்துல ஒரு பெரிய ஒரு அஜ்ஞானம் ஒண்ணு இருக்கு. இந்த லோகத்தை எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எழுதி பிராமணன் தான் ஒசத்தி அப்படிங்கிறதாக சொல்லி இந்த லோகத்துல தானே பிராமணனுடைய பெருமைகளை சொல்லி ஏமாத்திட்டாள் பிராமணர்கள்ங்கிறதாக ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இங்க 90% பிராமணனுடையதான சரித்திரத்தை காட்டிலும் ராஜாக்களினுடையதான சரித்திரம், அவர்கள் யோகத்திலே இருந்தார்கள் அப்படிங்கிறது கீதையிலேயும் பெருமாள் விவஸ்வான் மனவே பிராக மனு ரிக்ஷ்வா கவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தமிமம் ராஜர்ஷயோ விதுகுன்னு. அப்போ ராஜாக்களினுடையதான சரித்திரம், உத்கிருஷ்டமானதான விஷயங்களை தான் நாம பிரதானமா பார்க்கணும். பிராமணர்களாக அவன் அப்புறமா வந்தான் ஏதோ ஒண்ணுங்கிறதாக இருக்குமே தவிர வாஸ்தவத்துல அவர்களினுடையதான சரித்திரம் தான் இந்த எம்பெருமானினுடையதான யோகத்தை பற்றி பேசக்கூடியதான விஷயங்கள் எல்லாம். ஜனகன காட்டிலும் ஒரு பெரியவன் உண்டா? இல்ல இந்த மாதிரியானதான அந்த விஷயங்கள் எல்லாம் ராஜாக்களுக்குத்தான் ஜாஸ்தியா இருந்ததா. ஏன்னா ராஜாக்கள் கேட்டா யாரா இருந்தாலும் வந்து சொல்லுவா. நம்மள மாதிரி ஒருத்தர் கேட்டா ஆமா வேற வேலை இல்லைன்னு போயிடுவா. அதனால ராஜாக்கள் கேட்கிறாள். ஆனா லோகஹிதத்துக்காக அவ சொல்றா. அப்போ பரதன்கிறதான க்ஷத்ரியன் மோட்சம் அடைய வேண்டி இருந்திருக்க மோட்சம் அடையாமல் வந்தான், மறுபடியும் பிராமணனாக பிறந்தான்னு சாதித்ததேன்னு. அப்ப இது எல்லாமே க்ஷத்ரியால பத்தி, க்ஷத்ரியர்களினுடையதான விஷயங்களை தான் நம்ம நிறைய படிக்கிறது. அவர்கள் தான் யோகத்தை காப்பாற்றி கொடுத்தவள் கீதையிலேயே பெருமாள் சொல்றார். அதனால லோகத்துல இருக்கிறவா ஏதோ சொல்லிட்டு இருப்பா, மனு தர்மம், மனுங்கிறவரே ராஜாதான். அதனால ஒரு காரியம் வேணா பிராமணன் பண்ணான். அந்த மனு பிரபுத்திகளான ராஜாக்கள் தர்மிஷ்டாளா இருக்கிறதுனால அவளுக்கு அனுகுணமா இவள் இருந்தா. அதனால தன் காரியமும் ஆகும், லோகத்தினுடைய நன்மையும் ஏற்படும் அவர்களை அண்டி இருந்தார்கள். அந்த மாதிரி கிரந்தத்தை எழுதக்கூடியதான மனு பிரபுத்திகள் எல்லாம் தங்களோடு கூட இணக்கமா பிராமணர்கள் இருக்கா, சொல்றதெல்லாம் நடக்கிறது, அவள்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு, காயத்ரியாதி சக்திகள் இருக்குன்னு உடனே அவளை பெருமையா சொன்னான். அந்த கிரந்தங்கள்ல பெருமையா சொல்லி இருக்கிறதுனால பின்னாடி வந்ததான எதையோ பவபூதி தேசிகன் முதலியதான பிராமணாலாம் கிரந்தங்கள் எழுதும் பொழுது அந்த வால்மீகி வியாச மனு பிரபுத்திகள் சொன்னதான விஷயங்களை காண்பிக்கிறார்.
பிராமணனாகிறவர்கள் பிராமணனை கொண்டாடுறது எதனாலன்னா கத்திரியர்கள் பிராமணனை முதல்ல கொண்டாடினாள், அப்போ நாமளும் கொண்டாட வேண்டியது இருக்குங்கிறதுனால கொண்டாடினாலே தவிர தங்களை தாங்கள் உயர்த்திக்கணுங்கிறது எங்கேயாவது தன்னை தான் உயர்த்திக்கணும் இப்பயே வரப்போறது பின்னாடி. தன்னுடைய பெருமையை யாரும் தானா காண்பிச்சின்றதே கிடையாது. முன்னாடி இருந்தவா இந்த காலத்துலதான் நான் ஓடுறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வாஸ்தவத்துல பிராமணிய விரோதம். பிராமணனா இருக்கக்கூடியவன், பிராமணன்கிறது அடியன் இப்ப பிறப்புனால சொல்லல, பிரம்மத்திலேயே சஞ்சரிக்கக்கூடியவன், வேதத்திலேயே அல்லது பரமாத்மாவினிடையே சஞ்சரிக்கக்கூடியவன் தான் ஒண்ணும் இல்லைங்கிறத தெரிஞ்சுப்பான். அந்த எம்பெருமானுக்கு முன்னாடி தனக்கும் நாய்க்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. என்னை சரீரமாக கொண்டு அந்த எம்பெருமான் இருக்கான், அதே எம்பெருமான் நாயினுடையதான சரீரத்திலேயும் இருக்கான். எறும்பு புல் எறும்பாதி ஒன்றின்றியே, அவனுக்கு எந்த விதமான பேதமும் கிடையாது. அப்படிங்கிற காரணத்தினால, இல்லாட்டா எதுக்கு ஒரு யானையை காப்பாற்றணும்? இல்ல நான் மனுஷால தான் காப்பாற்றணும்னு சொல்ல வேண்டியது தானே. நிருக மோட்சம்னு ஒண்ணு இருக்கு கிருஷ்ணனுடையதான சரித்திரத்துல. ஒரு நிருகம்னா ஓணான், ஓணானா ஒருத்தரும் தான். அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு பாகவதத்துல, அற்புதமானது அது. நிருகமோட்ச பிரபந்தம்னு பின்னாடி அதை பத்தியே ஒரு கிரந்தம் பண்ணார் நாராயண பட்டாத்திரி. எதுக்கு சொல்றேன்னா, அப்ப இது வெளியில இருக்கிறவா எல்லாரும் பிராமணன் தன்தானே வசதியா பேசிட்டான் அப்படின்னு. சத்திரியன் ஏதோ கிரந்தங்களை எழுதுறான், அவன் தர்மத்தை சொல்றானேங்கிறதுனால பிராமணால் அவனோட கூட கைகோர்த்து அந்த தர்மத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணறதுக்காக இருந்தான். இவ்வளவு தபஸும் இவ்வளவு சக்தியும் இருக்கக்கூடியவன் நம்மளோட இணக்கமா இருக்கானே, இவனை மாதிரி ஒருத்தன் உண்டான்னு அவன் இவனை கொண்டாடினான். ஏதுடா பிராமணனை மற்றவர்களே கொண்டாடுறான்னு சொன்னா நாமளும் கொண்டாட வேண்டாமான்னு பிராமணர்கள் தன்னுடைய முன்னாடி இருந்தவர்களை கொண்டாடினான். இவர்கள் எல்லாம் கொண்டாடுறாளேன்னு பின்னாடி வந்திருக்கக்கூடியவர் தானே கத்திரிய வைசிய சூத்ராதிகள் எல்லாம் கொண்டாடி. வைசிய சூத்ராதிகள் எல்லாம் கிரந்தத்தினால கொண்டாடல, அவ செயலினால கொண்டாடி இருக்கா. ஒருவேளை வைசிய சூத்ராதிகள் கிரந்தங்கள் இருக்குன்னாக்க சில கிரந்தங்கள் இருக்கு, இன்னும் அவளும் கொண்டாடி இருக்கா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 4 சக்கரம் கொண்டிருக்கக்கூடியதான சம்சாரம்ங்கிறதான தேர். அதுல ஒரு சக்கரம் ராஜா, ஒரு சக்கரம் பிராமணன், ஒரு சக்கரம் வைசியன், ஒரு சக்கரம் சூத்ரன். இதுல யாருக்கும் இவன் வசதி அவன் மட்டம்ங்கிறதான எண்ணம் அன்னி வரைக்கும் இல்லை. இங்கிலீஷ்காரன் அதை பிரிச்சு காண்பிக்காததுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா வாஸ்தவம் ஒரு சில பேர் கத்திரியாள்ல துஷ்டாள் இருந்திருக்கா, அந்த மாதிரி பிறப்பினால் பிராமணனா இருந்தவங்கள்ல சில துஷ்டர்கள் இருந்திருக்கா, வைசியர்கள்ல சில துஷ்டர்கள் நிச்சயமா இருந்திருக்கா, சூத்ரதிகள்ல சில துஷ்டர்கள் இருந்திருக்கா, இல்லைங்கிறது இல்லை. ஆனா இதுல எந்த விதமான குறைவுமே கிடையாது. அதனால வெளியில சொல்றதெல்லாம் சரியா இல்லாததான கூற்றுகள். ஆனா நாங்க வசத்தின்னு நாம சொல்லிக்க வேண்டியது இல்லை. எதிசந்தி குணா பும்சாம் விகசந்தியவத்தே ஸ்வயம். நம்மள்கிட்ட குணம் இருக்குமானா அது தானா மலரும். நாமளே போய் என்கிட்ட இது எனக்கு தெரியும் இதை பண்ணுங்க, எனக்கு தெரியும் இதை பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை. நம்மள்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதுக்கு வேலை வந்ததுன்னா அது அப்படியே மலரும். எப்படின்னார், ஒரு கஸ்தூரி மான் அங்க போச்சு அப்படின்னா அதனுடைய வாசனை அதுவே ஒரு யாராவது மறைக்க முடியுமா? நகி கஸ்தூரிகா மோதா சபத்தேனாபி வாரியத்தே. ஏதோ ஒரு இந்த பெட்டி இருந்ததுன்னா அதனுடைய வாசனை அது மூடி வச்சா கூட வரத்தான் வரப்போறது. அதனால இருக்கார் குணம் இருந்ததுன்னா அதுவா மலரும். எனக்கு இது தெரியும், நான் இதை பண்றேன், என்னால இதுன்னு சொல்லிக்கிறதுக்கு அவகாசம், இடம், சரியான தன்மை இது எதுவுமே இல்லை. அந்த காரணத்தினால பிராமணனாக பிறந்தான். என்ன கேட்கிறார், அவன் மோட்சம் அடைய வேண்டியவனாச்சே சுவாமின்னு கேட்கிறார். சத்திரியனா இருக்கிற பொழுதே அவன் மோட்சம் அடைய வேண்டியவனா இருக்க அவனை போய் பிராமணனா பிறந்துட்டான்னு சாய்க்கிறேன்னு, பிராமணனா பிறக்கிறது என்ன வசதியா? மோட்சம் அடைய வேண்டியது இருக்கன்னு கேட்கறதான அர்த்தம் அதுக்கு. அதனால அவர் கேட்கிறார், பரதேன முனிஸ்ரேஷ்ட தத் சர்வம். அதாவது பிராமணனா பிறக்கிறது வசதியான்னாக்க மோட்சம் அடையறதை விட்டுட்டு பிராமணனா பிறக்கிறது வசதியான்னு அடியன்னு கேட்டேன் அப்படின்னு. பரதேன முனிஸ்ரேஷ்ட தத் சர்வம் பக்தும் அர்ஹதி. அதனால அந்த சரித்திரத்தை அடியனுக்கு அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திச்சார். உடனே பராசரர் சொல்றார், இன்னிலிருந்து குறைஞ்சபட்சம் இன்னொரு 4-5 வாரத்துக்கு இந்த பரதரினுடையதான சரித்திரம் தான் இருக்கும். ஆதி பரதர் உத்கிருஷ்டமானதான சரித்திரம், மேலோட்டமா அத்வைத்தத்தை சொல்லக்கூடியது. நான் வேற நீ வேறன்னு எங்கேயாவது இருக்காடா அப்படின்னு கேட்பார். யார் தூக்குறா, யார் தூக்கப்படுகிறாள் அப்படிங்கறதெல்லாம் கேட்பார். அந்த இடத்துல எல்லாம் நாமோ சாமானாதிகரண்ய அர்த்தத்தை வெடிச்சுண்டு, ஏய்
நான் தூக்குறவன், நீ தூக்கப்படுபவன்கிறது எங்கடா? தூக்கக்கூடியதான எனக்குள்ளேயும் எம்பெருமான் சரீரமாக என்னை கொண்டு இருக்கிறான், உனக்குள்ளேயும் தூக்கப்படுபவனையும் சரீரமாக கொண்டு எம்பெருமான் இருக்கிற பொழுது எம்பெருமான் ஆகிறதான இந்த தூக்குபவன் தூக்கப்படுபவன்கிறதான எம்பெருமான் இருக்கிற பொழுது இதுல எங்க தாரதமியம், எங்க வித்தியாசம்ங்கிறதாக எடுத்துக்கொள்ளணும் மொத்த இடங்கள்லயும். ஆனால் இதை திருப்பி 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 சொல்லுவோம். இதை திருப்பி திருப்பி நாம் இந்த சரீராத்ம பாவத்தை சொல்லுவோம். ஏன்னா அப்படி சொல்லலன்னா அத்வைத்தமோங்கிறதான பிரமை வந்துவிடும். அதனால நாம இததான் சித்தாந்தம்ங்கிறதாக திருப்பி திருப்பி சொல்லதான் போறோம். அந்த அத்தியுதமானதான சரித்திரம் இன்னைக்கு பெருமாள் அனுகிரகத்துல ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ பராசராஹா சாலகிராமே மகாபாகோ பகவான் பகவன்யஸ்தமானசः சமுவாச சிரம் காலம் மைத்ரேய பிருத்திவீபதி. சாலகிராமே மகாபாகா பகவன்யஸ்தமானசः, சாலகிராமத்திலே பகவன்யஸ்தமானசனாய் எம்பெருமானிடத்திலேயே மனசை கொடுத்தவனாய், மகாபாகா உத்கிருத்தமானதான குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவனாய் அவன் பரதங்கிறதான ராஜா. ச உவாச சிரம் காலம் மைத்ரேய பிருத்திவீபதி. அந்த ராஜா நீண்ட காலத்துக்கு வசித்துக் கொண்டு வந்தான். அஹிம்சாதி ஸ்வசேஷேஷு குணேஷு குணினாம்பரஹ அவாப பரமாம் காஷ்டாம் மனசாபி சம்யமே. யஜ்ஞேஷாச்யுத கோவிந்த மாதவானந்த கேசவ கிருஷ்ண விஷ்ணோ ஹிருஷிகேஷேத்யாஹ ராஜா ச கேவலம் நான்யத் ஜகாத மைத்ரேய கிஞ்சித் ஸ்வப்னாந்தரேபி ச ஏதத் பரம் ததர்த்தம் ச வினா நான்யதசிந்தயத் சமித் புஷ்ப குஷாதானம் சக்ரே தேவ கிரியா கிருதே நான்யானி சக்ரே கர்மாணி நிசங்கோ யோக தாபசாஹ. அவன் எப்படி இருந்தான்? எனக்கு அந்த பிராமணனுடையதான சரித்திரத்தை சொல்லணும்னார். அதற்கு முன்னாடி ஏன் பிராமணனா வந்தான்னு சொல்லணும்னார். ஏன் பிராமணனா வந்தான்னார்? அவன் பண்ண காரியங்கள் எல்லாம் உத்கிருஷ்டமானதான காரியங்கள் தான். என்ன பண்ணான்னார்? அஹிம்சாதிஷு அசேஷேஷு குணேஷு குணினாம்பரா அவாப பரமாம் காஷ்டான். அஹிம்சை, சத்தியபாஷணம், பரோபகிருதித்வம், மனசாந்தி, தேக சம்யமம், இந்திரிய யமம், இந்த மாதிரி என்னென்ன குணங்கள் உண்டோ அதுல எல்லாம் பராம் காஷ்டாம் மேல் உயர்ந்த நிலையை அடைந்தான். மனசாபி சம்யமே, மனசையும் அதாவது தம சம இந்திரியங்களினுடைய அடக்கம் புலனடக்கம், மனசினுடைய அடக்கம் சமம்னு சொல்லப்படக்கூடியது. இது எல்லாவற்றையும் அஹிம்சை முதலியதான குணங்கள்ல பெற்றிருந்தான்னு சொல்லல, அவைகளிலிருந்தே உயர்ந்த நிலையை பெற்றிருந்தான். பராம் காஷ்டாம் அவாப, அப்படி நல்ல குணங்களோட இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னார்? நம்ம பாருங்க, சுவாமி தேசிகன் பிரமாதை தரங்க பூரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயணா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த மாதிரி சொல்றவாளுக்கு நதசிய யமவஷ்யதா, அவளுக்கு யமன் கிட்ட போகிறதுங்கிறது கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது யமலோகத்துல நரக்க பார்த்த பீதி, நரக்கத்துல விழுந்துருவோமோன்னு பயம் எங்க வரப்போறதுன்னு காய்ச்சார். வெறும பெருமாள் திருநாமாக்களை சொன்னாலே போரும். அதை இவன் பண்ணிட்டு இருந்தானா. எப்படி காண்பிக்கிறார்? இந்த பிரமாதை தரங்க பூங்கிறதான ஸ்லோகத்திற்கு மூலமே இந்த ஸ்லோகம் இருக்கலாமோ என்னவோ. ஏன்னார், என்ன பண்ணான்னார்? அவங்க இத்தனை குணங்களை கொண்டு யஜ்ஞேஷாச்யுத கோவிந்த மாதவானந்த கேசவ கிருஷ்ண விஷ்ணு ஹிருஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே, இந்த ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் நாம எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருந்தோம்னா கூட போறோம். அவன் பரதன் சொல்லிட்டு இருந்த ஸ்லோகம் 10 நாமா இருக்கு. அதுல என்ன காண்பிக்கிறார்? யஜ்ஞேஷ, யஜ்ஞங்கள் அனைத்திற்கும் தலைவனே, யஜ்ஞங்களாலே ஆராதிக்கப்படக்கூடியவனே. அச்யுதா, யார் அந்த பக்தாளினுடையதான விஷயங்களிலே ஒரு நாளும் நழுவாதவனே, கேட்டதையெல்லாம் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அவளுக்கு என்ன கொடுக்கணும்னு இருக்கானோ அதுல இருந்து நழுவாதவனே. கோவிந்தா, வார்த்தைகளையும் கோக்களையும் கோ போன்ற நம்மளையும் எப்பொழுதுமே தன்னுடையவர்களாக பெற்று ரட்சிக்க கூடியவனே. மாதவா, இத்தனை இருந்தாலும் கூட தன்னுடையதான பாரம்யத்தை காட்டிக் கொள்ளாமல் பிராட்டியினாலே கருணையோடு இருக்கக்கூடியவனே. அனந்தா, அவனுக்கு இங்கதான் இருக்காங்க இல்லைங்கிறதான அத்தியுதமானதான சக்தியை கொண்டு சர்வ வியாபியானவனே. கேசவா, மற்றவர்கள் யாராவது பெருமாளுக்கு நிகரானவர்கள் உண்டோ என்கின்றதாக பிரம்மா
சிவன் முதலியவர்களுக்கும் ஈசனாக இருப்பவனே, கிருஷ்ணா அத்தனை பேருடையதான மனசையும் ஆகர்ஷிக்க கூடியவனே, விஷ்ணு சர்வ வியாபியானவனே, ரிஷிகேஷா அத்தனை இந்திரியங்களுக்கும் புலனடக்கத்திற்கும் காரணமானவனே, இந்திரியங்களை அடக்கினவனே, எங்கள் அடக்குவதற்கும் காரணமானவனே, வாசுதேவா வாசுதேவ சர்வமிதி எல்லா இடங்களிலேயும் வசிக்க கூடியவனே, ஈஷா வாசியத்திலே சொல்லப்படக்கூடியவனே, ஈஷா வாசியமிதம் சர்வம். சுவாமி தேசிகன் ஈஷாவாசிய உபநிஷத்துக்கு மாத்திரம் வியாக்கியானம் காண்பிச்சிருக்கார். 17-18 மந்திரம் அது வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஈஷாவாசிய உபனிஷத். அதுல ஈஷா வாசியமிதம் சர்வம் வாசுதேவாத்மகம் அப்படின்னு தான் காண்பிச்சிருக்கார். வாசியம் அப்படிங்கிறது இப்படி வாசுதேவனே நமோஸ்துதே இப்படி உன்னுடையதான நாமாக்களை எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். யக்ஞேஷா அச்சுத கோவிந்த மாதவானந்த கேசவா கிருஷ்ண விஷ்ணு ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே இதி ராஜாஹ பரதோ ஹரேர் நாமானி கேவலம் இப்படின்னு அந்த ராஜா ஹரிநாமாக்களை மாத்திரமே சொல்லிட்டு இருந்தான். நான்ய ஜகாதமைத்ரேய கிஞ்சித் ஸ்வப்னாந்தரேஷ்வபி வேற தூக்கத்தினுடைய வேளையில கூட வேற நாமாக்களை அதாவது வேற விஷயங்களை சொன்னதில்லை. பெருமாளினுடைய மற்ற நாமாக்களை வேணா சொல்லுவான், ஆனால் பகவன் நாம வத்திரிகமானதான மற்ற விஷயங்களை சொல்லி இருப்பதில்லை. நாத்தழும்பேர் என்றால் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் நாத்தழும்பேர நாரணாவென்று அப்படின்னு நாவுக்குல தழும்பு வரணும். திருப்பி 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 நம்ம ஏதோ உபன்யாசம் நாம பண்றோம் நம்மளுக்கு அப்படி வருதான். ஆனா அது திருப்பி 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 சொல்லிட்டு இருந்தா உட்காந்தா எழுந்தா போனா அப்படி இங்க யாராவது கேட்கிறவாள் அப்படி எல்லாம் நம்மளுக்கு உட்கார்ந்தா ராமான்னு வருது, கீழே உட்கார்ந்து எழுந்துருந்தா கிருஷ்ணான்னு வருது. நிஜமாவே அவள்னா உங்களை நீங்களே முதுகுல தட்டிக்கலாம், அதாவது சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தாத்பரியம். திருப்பி திருப்பி சாஸ்திரம் சொல்றது அதுதான். போற வேளையில நம்ம வாயில ராமான்னு வந்ததுன்னா ராமான்னு சொல்லிண்டே அவர் போனார் அப்படின்னு சொல்றா. அது உண்மையானே தெரியல, ஆனால் அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நமக்கு எம்பெருமானுடையதான நாமம் கடைசியில வந்ததுன்னா வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் பிரபன்னாளுக்கு எம்பெருமானே அந்திம ஸ்மிருதியை கொடுத்தோம் ஆயிஷன் போறான், அது வேற. நம்மளுடைய முயற்சியில அவனுடையதான அந்திம ஸ்மிருதி வர வேண்டியது இல்லை. நம்மளுக்கு அந்திம ஸ்மிருதியை அவன் பார்த்துட்டு போறான். அகம் நயாமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம்னவன் நம்ம பெருமாள். அந்த காரணத்தினால ஆனா லௌகிகமாவே உட்கார்ந்து எழுந்துட்டு இருக்கிற பொழுது ஐயோ அப்படிங்கிறதுக்கு பதிலா அனந்தான்னு சொல்லலாமே, அச்சச்சோங்கிறதுக்கு பதிலா அச்சுதான்னு சொல்லலாமே. அப்படிங்கிற காரணத்தினால இதுதான் மொத்த விஷயங்களும். அத்தனத்துக்கும் ஆதாரம் என்னன்னா இந்த சாதாரண விஷயம் ராமா ராமான்னு சொல்றது, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. ஒரே நாமாவை பிடிச்சுண்டா அந்த பெருமாள் நம்ம இடத்துல வந்து நிச்சயமா அனுகிரகம் பண்றான். நிச்சயமா அனுகிரகம் பண்றான். ஒரு ராமான்னு பிடிச்சுக்கோங்க, கிருஷ்ணான்னு பிடிச்சுக்கோங்க, உங்க ஊர் பெருமாளை பிடிச்சுக்கோங்க, ரங்கான்னு பிடிச்சுக்கோங்க, எந்த பெயரை சொன்னாலும் அவன் வந்து காப்பாத்த போறான். என்னமோ ஒரு பெயர் சொல்லுங்க. அத பண்ணிட்டு இருந்தானா இதி ராஜாக பரதோ ஹரேர் நாமானி கேவலம் நான்யஜகாத மைத்ரேய வேற எதையும் சொல்லலை மைத்ரேயனே. கிஞ்சித் ஸ்வப்னாந்தரேஷ்வபி தூக்கத்தினுடையதான இடைப்பாடுகள் அந்த இப்படி திரும்பி படுத்துக்கறச்சு கூட ஐயோ அம்மா அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அவன் அச்சுதா அனந்தா யக்ஞேஷா கோவிந்தா வாசுதேவா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தானா. ஏ தத் படன் ததர்த்தம் ச வினா நான்யத சிந்தயத் இவைகளை சொல்லிண்டு அந்த நாமாக்களினுடையதான அர்த்தங்களை உணர்ந்துண்டு இதை தவிர அவன் எதையுமே யோசிக்கவில்லை. அர்த்தங்களே தெரியாட்டா கூட பரவாயில்ல. அந்த காரணத்தினால ஏ தத் படன் ததர்த்தம் ச வினா நான்யத சிந்தயத் இந்த நாமாக்களை சொல்லிண்டு அவைகளினுடைய அர்த்தங்களை உணர்ந்துண்டு அதை சிந்தித்துண்டு இதை தவிர்த்த வேற எந்த காரியங்களையும் பண்ணுவதாக இல்லை. சமித் புஷ்ப குஷாதானம் சக்கரே தேவக்ரியா கிருதே நான்யானி சக்கரே கர்மாணி நிசங்கோ யோக தாபசாக பெருமாளினுடைய காரியங்களுக்காக தேவக்ரியா கிருதே எம்பெருமானுடையதான திருவாராதனத்திற்காக எம்பெருமானுடையதான சேவனத்திற்காக சமித் புஷ்ப குஷாதானம் சமித்துகளோ புஷ்பங்களையோ குஷம் தர்பாதிகளையோ எடுத்துட்டு வந்தான். நான் ஞானி சக்கரே கர்மாணி வேற எந்த காரியங்களையும் அவன் சக்கரே செய்யவில்லை. வேற ஒரு காரியமும் கிடையாது. வாயில எம்பெருமான், மனசுல எம்பெருமான், காரியங்கள்ல எம்பெருமானுக்காக. எவ்வளவு புண்ணியமானதான ஜீவிதம். அப்படி ஒருத்தன் ரொம்ப நாள் இருந்தான்னா மோட்சத்துக்கு தானே போனோம். பின்ன ஏன் சுவாமி அவன் மோட்சத்திற்கு போகவில்லை அப்படின்னு பெரிய சந்தேகம். நான்யானி சக்கரே கர்மாணி
நிசங்கோ யோக தாபசாக, யோக தாபசா யோகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான தபசு. ஜகாம சோபிஷேகார்த்தமேகதா துமன மகாநதீம் சஸ்னௌ தத்ர ததா சக்ரே ஸ்நானஸ்யானந்தர கிரியாக. ஒரு நாள் அவன் குளிக்க போனான் பரதன், நதியில மகாநதியில குளிக்கிறதுக்கு போனான். சோபிஷேகார்த்தமேகதா து மகாநதீம், தீர்த்தமாடுறதுக்காக அவன் மகாநதிக்கு போனான். அங்க தீர்த்தமாடினான். ஸ்நானானந்தர கிரியாக, ஸ்நானத்திற்கு அப்புறம் பண்ண வேண்டியதான தேவர்ஷி காண்ட ரிஷி பித்திரு தர்ப்பணங்கள்னு பண்றோம், ஸ்நானாங்க தர்ப்பணம்னு அதுக்கு பெயர். அந்த ஸ்நானாங்க தர்ப்பணங்களை பண்ணா, அதுக்கப்புறமா அது பகல் வேலையா இருந்ததுன்னாக்க மாத்தியானிக வேலையா இருந்ததுன்னா மாத்தியானிகம் பண்ணா, என்னமோ அந்த மாதிரி கர்மாக்களை பண்ணிட்டு இருந்தான். என்னமோ அவன் தனியா ஜப்பம் வச்சுட்டு இருக்கானோ என்னவோ அதெல்லாம் பண்ணான். அதா ஜகாம தத்தீரம் ஜலம் பாத்தும் பிபாசிதா ஆசன்ன பிரசவா பிரம்மன் ஏகைவ ஹரிணீவனாத். அந்த இடத்திற்கு உங்க எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது விஷ்ணு புராண ரீதியில அது எப்படி இருக்கு, நிருசிம்ம அவதாரம் கூட தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி மைத்ரேயருக்கு காண்பித்திருக்கக்கூடியதான விஷ்ணு புராணம் அந்த நிருசிம்ம உபாக்கியானம். அந்த மாதிரி இப்ப ஜடபரதருடைய உபாக்கியானம். ஒரு நாள் அவர் தீர்த்தமாடினார் மகாநதியில. தன்னுடைய கிரியாக்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது காட்டு பகுதியிலிருந்து எப்ப வேணாலும் பிரசவிக்கலாங்கிறதான நிலையில ஒரு பெண் மான் காட்டு பகுதியிலிருந்து வந்தது. எதுக்கு? தீர்த்தம் பானம் பண்றதுக்காக. அதா ஜகாம தத்தீரம் ஜலம் பாத்தும் பிபாசிதா, தாகம் எடுத்துட்டு தீர்த்தம் சாப்பிடுறதுக்காக அங்க ஆசன்ன பிரசவா பிரம்மன் ஏகைவ ஹரிணீவனாத், தனியா ஒரு மான் ஏகா ஆசன்ன பிரசவா ஹரிணி, ஹரிணின்னா பெண் மான். ஆசன்ன பிரசவா அப்படின்னாக்க அருகிலேயே பிரசவத்தை கொண்டதாக ஒரு தனியா ஒரு மான் அங்க வந்தது. ஆசன்ன பிரசவா பிரம்மன் ஏகைவ ஹரிணீவனாத். ததஸ் சமபவத் தத்ர பீதப்ராயே ஜலே ததா, ததஸ் சமபவத் தத்ர பீதப்ராயே ஜலே ததா, இல்ல ஜலே ததா. இந்த முதல் எழுத்துக்கள் எல்லாம் சரியா இல்லை, இங்க ஜெராக்ஸ் புஸ்தகமா இருக்கிறதுனால அதனால பார்க்க வேண்டியதா இருக்கு. தத சமபவத் தத்ர பீதப்ராயே ஜலே தயா சிம்மஸ்ய நாதா சுமஹான் சர்வ. அது ஏதோ போட்டிருக்காது, எந்த அளவு உண்மையோ அந்த மாதிரி சர்வ பிராணி பயங்கரமானதான அந்த சிம்மத்தினுடையதான நாதம் அது தீர்த்தம் குடிச்சதான வேளையிலே ஏற்பட்டது. சமபவது ததஸ்ஸா சஹசா த்ராசாதாப்ளுதா நிம்னகா தடம் அத்யுச்சாரோஹணேனாஹஸ்யாஹ நத்யாம் கர்ப்பபாதஸா. அப்போ அது பயத்தினால ஜலத்துல இருந்து மேல ஏறித்து கரையில. நிம்னகா தடம், நிம்னகா அப்படின்னா பாத்தாளம் நோக்கி கீழ் நோக்கி போகக்கூடியது. சம்ஸ்கிருதத்துல பெயர்கள்லாம் அத்புதம். நிம்னம் கச்சதி, நிம்னனாக்க இப்படித்தான் பள்ளம், அந்த பள்ளத்தை நோக்கி போகக்கூடியதுங்கிறதுனால நதிக்கு பெயர். சா சஹசா திராசாத்து, பயந்து போய் அங்கேருந்து குதிச்சு, ஜலத்தில இருந்து குதிச்சு நிம்னகா தடம் அந்த கரைக்கு வந்தது. அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பக்கத்துல இருந்ததான மலைகள்ல மேல அப்படி ஏறித்தான். அத்யுச்சாரோகணேன, அத்யுச்ச ஆரோகணேன, உயர்ந்ததான இடத்துக்கு அது போற பொழுது அதனுடைய கர்ப்பம் பாவம் விழுந்துட்டான். கர்ப்பஹா பபாத நத்யாம், அது மேல ஏறுற பொழுது அது உடனே பிரசவிச்சு அதனுடையதான கர்ப்பம் விழுந்துடுத்து ஜலத்துல. தமூஹ்யமானம் ததஸ்ஸா சஹசா த்ராசாதாப்ளுதா நிம்னகா தடம். தமுஹ்யமானம் வேகேன வீச்சிமாலா பரிப்ளுதம் ஜக்ராஹ நிருபோ கர்ப்பாத் பதிதம் மிருகபோதகம். தமுஹ்யமானம் வேகேன வீச்சிமாலா பரிப்ளுதம் ஜக்ராஹ நிருபோ கர்ப்பாத் பதிதம் மிருகபோதகம். இப்படி விழுந்த உடனே அந்த நதியினுடையதான அலைகள்ல தம் ஊஹ்யமானம் தாங்கப்படக்கூடியது. எதனால? வீச்சிமாலா பரிப்ளுதம், வீச்சி மாலா அலைகளின் வரிசை, அதனால பரிப்ளுதம், அதனால
ஆட்டி வைக்கப்படக்கூடியதான அந்த கர்ப்பத்தை ஜக்ராஹ நிருபோ கர்ப்பாத் பதிதம் மிருகபோதகம், அந்த கர்ப்பத்திலிருந்து சிராவமாய் விழுந்திருக்கக்கூடியதான அந்த மான் குட்டியை அவர் எடுத்து பிடித்தார். கர்ப்ப பிரத்யுதி துக்கேன புரோத்துங்கா கிரமணேன ச மைத்ரேயசாபி ஹரிணி பபாத ச மமார ச. கர்ப்ப பிரத்யுதி துக்கேன, கர்ப்பஸ்ராவமான காரணத்தினாலே அந்த துக்கத்தினாலேயும், புரோத்துங்க ஆக்கிரமணேன ச, மிக உயர்ந்ததான இடத்தை அது ஏறின காரணத்தினாலேயும், அந்த ஹரிணி பபாத்த, அதனாலேயே அது கால் தடுக்கி கவலையினாலேயே அப்படி போய் விழுந்தது. மமாரச்ச, அது இறந்தும் போயிடுது. இப்போ அம்மா மான் இறந்து போயிடுது, சின்ன குட்டி இவர் கையில இருக்கு. ஹரிணீம் தாம் விலோக்யாத விபன்னாம் நிருபதாபசாஹ மிருகபோதம் சமாதாய நிஜமாஸ்ரமமாகதாஹ. அந்த மானை எடுத்துண்டு விபன்னாம், அந்த மான் இறந்து போயிடுதுங்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் அனுகம்பையோடு கூடியவராய் அந்த மகர்ஷியானவர், அதாவது ராஜா, அவன் மிருகபோதம் சமாதாய, ரொம்ப இரக்கப்பட்டு அந்த மானை எடுத்துண்டு கருணையோட நிஜமாஸ்ரமமாகதாக, தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். சகாரானுதினம் சாசௌ மிருகபோதஸ்ய வை நிருபாஹ போஷணம் புஷ்யமானஸ்ச சதேன வவ்ருதே முனே. நித்தியமா இது கருணையினுடைய வெளிப்பாடு. அதனால நித்தியமா அதுக்கு உட்கார்ந்து சகார அனுதினம் மிருகபோதஸ்ய போஷணம், அந்த மான்குட்டிக்கு போஷணத்தை பண்ணார். புஷ்யமானஸ்ச சஹாதேன வவ்ருதே புனஹ, அவராலே வளர்க்கப்பட்டதாய் அது வளர்ந்தது. அப்படி இப்படி அதை என்ன பண்ணலாமோ, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அதை வளர்த்தார். அதுவும் அவராலே வளர்க்கப்பட்டு வளர்ந்தது. சசாராசிரம பர்யந்தே திருணானி கஹனேஷு சஹ தூரம் கத்வா ச ஷார்தூல த்ராசாதப்யாயயௌ புனஹ. ஆசிரமத்திற்கு பக்கத்திலேயே சுத்தின் இருந்தது. திருணானி கஹனேஷு சஹ, பக்கத்துல இருக்கக்கூடியதான புல்லுகளை மேஞ்சின் இருந்தது. காட்டுல கொஞ்ச தூரம் இந்த குல்மங்கள், அதாவது புதர்கள், கஹனேஷு சஹ தூரம் கத்வா, காட்டுல ரொம்பவும் புதர்கள் அடர்ந்ததான இடத்திற்கு போனால், ஷார்தூல த்ராசாதப்யாயயௌ புனஹ. ஷார்தூலம் அப்படின்னாக்க புலி, அந்த மாதிரி புலி எல்லாம் இருக்குமோன்னு பயந்து உடனே இங்க ஓடி வந்தது. பிராத்தர்கத்வாதி தூரம் ச சாயமாயாத்யதாஸ்ரமம், கார்த்தால ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு சாயங்காலம் மறுபடியும் திரும்பி வந்து புனஷ்ட பரதஸ்யாபூதாசிரமஸ்யோட்டஜாஜிரே, அவருடையதான அந்த உட்டஜம் பர்ணசாலையினுடையதான அஜிரம் முன்பகுதி முற்றப்பகுதிகளிலேயே சுத்தின்னு இருந்தது. அது பாட்டுல எங்கேயோ சுத்திட்டு இவருடையதான முற்றத்துக்கே வந்துட்டு இருந்தது. தஸ்ய தஸ்மின் மிருகே தூர சமீப பரிவர்த்தினி ஆசீத் சேதஸ் சமாசக்தம் நயயா வன்யதோ த்விஜா. யஜ்ஞேஷாச்சுத கோவிந்த மாதவானந்த கேசவ கிருஷ்ண விஷ்ணோ ஹரே கிருஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே நகிஞ்சித் ஸ்வப்னாந்தரேஷ்வபி ஜகாதன்னு இருந்ததான அந்த ரிஷி, அந்த ராஜா, இப்போ அந்த மானுடையதான விஷயத்துல தஸ்ய தஸ்மின் மிருகே தூரமாசி தூர சமீபவர்த்தினி, தொலைவுல இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் அவருக்கு அந்த மானினுடையதான விஷயத்திலே மனசு சமாசக்தம் ஈடுபட்டதாக ஆச்சுது. சமாசக்தம் சேத சமாசக்தம் நயயா வன்யதோ த்விஜ, அதை தவிர வேற எங்கேயும் மனசு போகவே இல்லை. நம்மளுக்கு எல்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடியதான இந்த புத்திர பாஷாதிகளை தான் காண்பிக்கிறார். அதை தவிர அவருக்கு எந்த விதமானதான எண்ணமும் மனசுல ஏற்பட்டதே இல்லை. அப்படி ஆயிடுச்சு. விமுக்த ராஜ்யதனயா புரோஜ்ஜிதா சேஷ பாந்தவா மமத்வம் சகாரோ சைஹி தஸ்மின் ஹரிண பாலகே. ரொம்ப அற்புதமானதான ஸ்லோகம் பாருங்க. அந்த வித்தியாசத்தை எப்படி காண்பிக்கிறார் பாருங்க. அவன் அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை விட்டு வந்தான். அவன் பேர்லதான் பாரதம்னு வந்திருக்கு. அவ்வளோ பெரியதான ராஜ்யத்தை விட்டுட்டு வந்தான். அத பிள்ளை இடத்திலே விட்டுட்டு வந்தான், பிள்ளையையும் விட்டுட்டு வந்தான். விமுக்த ராஜ்ய தனயா, ராஜ்யம் தனயன் இதெல்லாம் விட்டவனாய்,
புரோஜிதாசேஷ பாந்தவா, கொண்டாட்டி முதலியவர்களை விட்டான். அதாவது சன்னியாசி ஆகணும்னா 3 வேணும் இல்லையோ, அதாவது வித்தேஷனா, பாரியேஷனா, புத்திரேஷனா அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டதான இவனுக்கு பந்துக்கள், மனைவி முதலியதான பந்துக்கள், பிள்ளை என்ன இருந்தாலும் பிள்ளை இடத்துல ஈடுபாடு இருக்கும், பிள்ளை செல்வத்துல ஈடுபாடு இருக்கும், இது தனம் எல்லாத்தையும் விட்டவனுக்கு விமுக்த ராஜ்ய தனய, அதுவும் ராஜ்யம் இத்தினுண்டா சோனி கோண சதாம்ச பாலன அப்படி இல்லை. இவன் இது சமுத்திரம் வரைக்கும் பரியந்ததான பூமி, இந்த மொத்த பூமிக்கே பாரதம் இவன் பெயராலதான் வரப்போறது. அந்த ராஜா அந்த ராஜ்யத்தையும் அது கொஞ்சம் கூட நிசங்கமா இருக்கிற காரணத்தினால பிள்ளை இடத்துல எந்த விதமானதான கஷ்டமும் இல்லாமல் விட்டு அத்தனை உறவுக்காராலையும் விட்டு வந்தவனுக்கு இந்த மானிடத்துல என்னுடையதுங்கிறதான எண்ணம் வந்துடுத்தான். மமத்வம் சகாரோஹி தஸ்மின் ஹரிணபாலகே, அந்த குட்டி மானிடத்துல போய் அவருக்கு மமத்துவ புத்தி வந்துடுத்து, என்னுடையதுங்கிறதான எண்ணம் வந்துடுத்து. அதனால ஆசக்தி வந்தது. அது இல்லை என்ன வருத்தம் ஏற்பட்டது. அது இருந்ததுன்னா அதை தவிர்த்த மற்ற எண்ணங்கள் இல்லைன்னா எங்க போச்சோங்கிறது, இருந்ததுன்னா அதை தவிர்த்த வேற ஒண்ணும் இல்லை. இப்படியே இருந்துட்டு இருந்தார். கிம் மிருகைஹி பக்ஷிதோ வியாக்ரைஹி கிம் சிம்ஹேன நிபாதிதா சிராயமானே நிஷ்கிராந்தே தஸ்யாசீதிதி மானசம் ஏஷா வசுமதி தஸ்ய குராக்ரக்ஷத கர்புரா. யாருடையதான இந்த பூமியையே ஒண்ணும் இல்லாததான சமுத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடியது அவனுடையதான ஒரு சின்ன குளம்படி மாதிரி நினைச்சு தூக்கி போட்டு வந்தானே, அவனுக்கு இது கொஞ்சம் தாமசம் ஆயிடுச்சுன்னா எங்காவது சிங்கம் புலி காட்டுல ஏதாவது ஓனான் முதல்ல ஏதாவது ஓனாய் ஏதாவது அடிச்சிருக்குமோ அப்படின்னு அதையே தியானிச்சுட்டு இருந்தான். யக்ஞேஷ, அச்சுத, கோவிந்த, மாதவ, அனந்த, கேசவ, கிருஷ்ணா, விஷ்ணு, கிருஷிகேஷா, வாசுதேவா, ஹரே, இதெல்லாம் போன இடம் தெரியல. ஐயோ மான காணுமே, ஐயோ மான காணுமே, புலி அடிச்சுடுத்தோ, சிம்மம் அடிச்சுடுத்தோ, தூக்கின் போயிடுத்தோ, இது பிறக்கறச்சேயே சிம்மத்தினாலதானே இவ அம்மாவுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டது. இதையே பேசிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, நம்மள எத்தனை பேர் இதையே பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு 2.5 வயசுல எல்லாம் பிராணனை வாங்கி அந்த குழந்தைக்கு முடியாத பொழுது அது தூக்கத்துல எழுப்பி பாடா படுத்தி அனுப்புறோம். அனுப்பிட்டு பையன் 3:30 மணிக்கு வரணும், 3:35 ஆச்சுன்னா உள்ளுக்கும் வாசலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, 3:30 மணி வரைக்கும் சுகமா இருக்குமா அப்படின்னா அந்த குழந்தை படுத்தாம இருக்குமா, அது சாப்பிடாம இருக்குமா, சரியான வேலையில அந்த ஆயா சாதத்தை கொடுத்துருப்பாளா, அது பாட்டுல பக்கத்துல இருக்கிற பையனை அடிக்காம இருந்திருக்குமா, பக்கத்துல இருக்கிற பையன் ஒன்னும் அடிக்காம இருக்கணுமே, ஓடாம இருக்கணுமே, வெளியில ஓடாம இருக்கணுமே, கீழே விழாம இருக்கணுமே, முட்டியில அடிபட்டுக்காம இருக்கணுமே, நெத்தியில அடிபட்டுக்காம இருக்கணுமே, மற்ற பையனிடத்துல ஜுட்டன்னு பேரு. இதை தவிர என்ன சிந்திச்சுட்டு இருக்கோம் நாம எல்லாரும்? பரதாள் அவன மாதிரி நம்மளுக்கு அதிகமானதான விஷ்ணு பக்தியும் இல்ல. ஆனா இது மாத்திரம் இருக்கு. இந்த மமத்துவத்தை போக்குறது தான் இந்த கதையே. இது கதைனா இந்த சரித்திரம். பின்ன என்னன்னார், அவனுக்கு என்ன ஆயிடுறார், மமத்துவம் சகாரோச்ச தஸ்மின் ஹரிணவாலகே கிம் மிருகைர் பக்ஷிதோ வியாக்ரைஹி, ஓநாய்களாலேயோ வியாக்ரம் புலிகளாலேயோ, கிம் சிம்மேன நிபாதிதா, சிம்மத்தினாலே அடிக்கப்பட்டதோ, சிராயமானே நிஷ்கிராந்தே தஸ்யாசீதிதி மானசம், அது வெளியில போயிட்டு சிராயமானே தாமசப்படுற பொழுதெல்லாம் அவனுடைய மனசு இப்படியே அலபாஞ்சின்னு இருந்தது. ஏஷா வசுமதி தஸ்ய குராக்ரக்ஷத கர்புரா, இந்த மொத்த பூமியும் அதனுடையதான ஒரு குளம்படிக்கு சமானமாகாத அளவுக்கு இது அவ்வளவு வசதியா நினைத்துக் கொண்டிருந்தான். பிரீத்தையே மம ஜாதோசௌ வமமீணக பாலகாஹ விஷாணாக்ரேண மத்பாஹு கண்டூயன பரோஹிசாஹ. அந்த மான் இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கே. பிரீத்தையே மம, என்னுடையதான சந்தோஷத்துக்காக, பிரியத்தே மம, என்னிடத்துல அது சந்தோஷப்படுறது. பிரியத்தேன்னு இருந்தாலும் சரி, பிரீத்தையேன்னு இருந்தாலும் சரி. பிரியத்தே அப்படின்னா அது என்னிடத்திலே மகிழ்கிறதுன்னு அர்த்தம். பிரீத்தையே அப்படின்னா அது எனக்கு மகிழ்ச்சிக்காக இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரியத்தே பிரீத்தையே மம யாதோசௌ மமீணக பாலகா, எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்காக தானே இது வந்தது. அது இப்ப எங்க போயிடுத்தோ தெரியலையே. விஷாணாக்ரேண மத்பாஹு கண்டு என பரோஹிசா, தன்னுடையதான கொம்பினுடையதான நுனியினாலே என்னுடைய கையை எப்பொழுதுமே எப்படி தடவி கொடுத்துட்டு இருக்குமே, அதை எங்க போச்சோ தெரியலையே. க்ஷேமேனாபியாகதோரண்யத அரண்யாத பிமாம் சுகைஷ்யதி,
க்ஷேமமா அது காட்டில இருந்து வந்து என்னை மகிழ்ச்சி படுத்துமோ? க்ஷேமேனாபியாகதோரண்யாத், காட்டிலிருந்து க்ஷேமமாக திரும்பி வந்ததாய் மாம் அபி சுக ஈஷ்யதி, என்ன ஒருவேளை அது சந்தோஷப்படுத்துமோ? திரும்பி பத்திரமா வருமோ? வந்து என்னுடைய சந்தோஷத்திற்காக அமையுமோ? எனக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் மனசுக்கு திருப்தியையும் கொடுக்குமோ? ஏதே லூன சிகாஸ்தஸ்ய தசனைர் அச்சிரோத்கதைஹி குஷாः காஷா விராஜந்தே வட சாமகாயிவ. இங்க இருக்கக்கூடியதான குழந்தைகள் எல்லாம் வேத சாமகானம் பண்ணக்கூடியதான குழந்தைகள் போல இங்கேயும் எங்கேயும் ஓடின்னு இருக்குமே. அது சாப்பிட்டுதான மிச்ச புல்லு இங்க கிடக்கிறதே. இதோ இதனுடையதான இந்த நுனி இங்க இருக்கே. ஏதே லூன சிகா குஷா, அதனால சாப்பிட்டு நுனி போனவைகளானதான தர்ப்பங்கள் இங்க இருக்கே. தசனை ரச்சிரோத்கதை, தனக்கு இப்பொழுதுதான் தோன்றி இருக்கக்கூடிய பல்லுகளாலே கடிக்கப்பட்டு நுனிகள் போனதாக இருக்கக்கூடியதான இந்த இடத்துல குஷங்கள் காஷங்கள் இருக்கே. வட்டவாகா சாமகாஹா இவ, அந்த மாதிரி சாமகானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் எப்படியான சுத்திண்டு, அதுவும் அவ குழந்தைகள்லாம் கையில வச்சுட்டு அந்த புல்லு இல்லெல்லாம் எப்படியோ விளையாடிட்டு இருப்பாளோ அந்த மாதிரி இது இங்க சுத்தின்னு இருந்ததே, அதை காணுமே. இச்சம் சிரகதே தஸ்மின் சச்சக்ரே மானசம் முனி, அந்த மாதிரி அது தாமசப்படுத்துற வேலைகளில எல்லாம் அதனிடத்திலேயே மனசை கொண்டவரா அந்த முனிவர் இருந்தார். பிரீத்தி பிரசன்ன வதன பார்ஷ்வஸ்தே சாபவன் மிருகே, மான் பக்கத்துல இருக்கிற பொழுது பிரீத்தினாலே மலர்ந்த மனசுடையவராக இருந்தார். தொலைவில் இருக்கிற பொழுது அதுக்கு என்ன ஆச்சுதோங்கிறதான கவலையிலேயே இருந்தார். சமாதி பங்கஸ்தஸ்யாசீத், பலன் என்னடா ஆச்சுன்னா அவருடையதான யோகம் போச்சுது, நாமா போச்சுது, சமாதி போச்சுது, எல்லாம் போச்சுதான். சமாதி பங்கஸ்தஸ்யாசீத் தன்மயத்வா திருதாத்மனா, தன்மயத்வ ஆதிருதாத்மனா, அந்த மானுடத்திலேயே ஆதரவு கொண்டதான அவர் மனசுனால சமாதி போச்சு. சந்தியக்த ராஜபோகர்த்தி ஸ்வஜனஸ்யாபி பூபதே, ராஜ்ய போகம், தன்னுடைய உறவுக்காரர்கள், செல்வம், பணம், இது எல்லாத்தையும் விட்டிருக்கக்கூடிய அந்த ராஜ ரிஷிக்கு இப்போ அதனிடத்திலே பற்று ஏற்பட்டு மொத்தமா சமாதி பங்கமானது ஏற்பட்டது. சபலம் சபலே தஸ்மின் தூரகம் தூரகாமினி மிருகபோதே பவச்சித்தம் ஸ்தைரியவத்தஸ்ய பூபதேஹே, அவ்வளவு உறுதி கொண்டிருந்திருக்கக்கூடிய அவருடைய மனசு, பணம் வேண்டாம், பூமி வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், புத்திரன் வேண்டாம், மனைவி வேண்டாம், பந்துக்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், துர்குணங்கள் வேண்டாம், மக்கள் வேண்டாம், அப்படியெல்லாம் இருந்து ஸ்திரமான உறுதியானதான புத்தியை கொண்டதான அவனுக்கு சபலே தஸ்மின், அது கொஞ்சம் சபலமா அப்படி அசைஞ்சு விளையாடிச்சுன்னா இவர் மனசு உடனே அசையும், அப்படி உறுதியா இருந்த மனசு. தூரகாமினி, தூரகம், அது ரொம்ப தொலைவுல எங்கேயாவது போயிடுத்து அப்படின்னா இவருடையதான மனசும் அதுவும் பின்னாடி போயிட்டு இருந்த காரணத்தினால இவரை விட்டு தூரகாமியா போயிடுச்சு. மிருகபோதே பவச்சித்தம் ஸ்தைரியவத்தஸ்ய பூபதே, அவ்வளவு உறுதியா இருந்ததான அந்த ராஜாவினுடைய மனசு இப்படி சாஞ்சல்யம் கொண்டதாக ஆச்சு. ஒரு நாள் காலேன கச்சதா சோச்சகாலஞ்சக்ரே மஹீபதிஹி, ஒரு நாள் அந்த ராஜா காலத்தினால, அதாவது அவருக்கு வந்த காலம், இது அவர் போக வேண்டியதான காலம்னு அது பக்கத்துல வந்த பொழுது, பிதேவ சாஸ்திரம் புத்திரேன மிருகபோதேன வீக்ஷிதாக, எப்படி ஆனா பையன் அப்பாவினுடையதான பிராணன் போற வேளையில நம்மால ஒன்னும் பண்ண முடியாம இருந்துட்டு வெறும கண்ணீரை விட்டு இருக்கோம். அப்பாவுடைய பிராணம் போயிட்டு இருக்குன்னு தெரியறது, அவர் சிரமப்படுறாருன்னு தெரியறது, ஆனா நம்மால ஒன்னும் பண்ண முடியலையே. கோட்டி கோட்டியா பணம் வச்சுட்டு இருக்கோம், லட்சம் லட்சமா பணம் வச்சுட்டு இருக்கோம், இந்த பிராணனை அப்பாவுக்கு காப்பாத்தி கொடுக்க முடியாமல் இருக்கோமேன்னு மனசு வருந்துண்டு கண்ணுல ஜலம் விட்டுண்டு நிக்கிறானே அந்த பையன், நிக்கணுமே அந்த பையன். அந்த மாதிரியானதான ஒரு பித்ரு வாத்சல்யம், அதாவது பிதாவுக்கு புத்திர வாத்சல்யம் மாதிரி பிதாவினிடத்துல இவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்நேக புத்தி இருக்கணுமே, இந்த காலத்துல இருந்தா பெரிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி மிருகபோத்தேன வீக்ஷிதா, கண்ணுல ஜலத்தோட அந்த மிருகபோத்தம் நிக்கிறதா, இவருக்கு பிராணன் போயின்னு இருக்கு, அந்த மிருகபோத்தம் கண்ணோட ஜலத்தை விட்டுண்டு அது போறது. இவர் மனசு முழுக்க கிருஷ்ணா, அனந்தா, வாசுதேவா, கேசவா, மதுசூதனான்னு சொல்ல வேண்டியது போக, ஐயோ இந்த மானுக்கு நாம விட்டுட்டா யாரு நாம போயிட்டாங்கிறதான எண்ணம் இருந்துதான். மிருகமேவ ததா திராட்சீத் தியஜன் பிராணான் அசாவபி, பிராணனை விடுற வேளையில இந்த மிருகத்துக்கு யார் இருக்கா நமக்கு பின்னாடி,
இந்த மான் குட்டியை காப்பாத்த போறவா யார் இருக்கா நமக்கு பின்னாடிங்கிறதாக எண்ணிக்கொண்டு தன்மயத்வே நமைத்ரேய நான்யத்கிஞ்சித் அசிந்தயத் அதிலேயே மனசை செலுத்தியவனாய், மிருகத்திலேயே மனசை செலுத்தியவனாய், மானிடத்திலேயே மனத்தை கொண்டு அவன் அப்படியே பிராணத்தை விட்டான். ததச்ச தத் கால கிருதாம் பாவனாம் பிராப்ய தாதிருஷீம் ஜம்பூ மார்கே மகாரண்யே ஜாதோ ஜாதி ஸ்மரோ மிருகாஹ. ததச்ச தத் கால கிருதாம் பாவனாம் பிராப்ய தற்கால கிருதாம் பிராணன் போகக்கூடிய வேளையிலே ஏற்பட்டதான தற்காலம், அந்த காலம் பிராணன் போகக்கூடிய காலம். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம் அப்படின்னு கீதையில பெருமாள் எந்த ஸ்மிருதியை கொண்டு ஒருத்தன் இறந்து போறானோ அதுவாகவே அவன் சதா தத்பாவ பாவிதாக அதுவாகவே ஆகுவான் அப்படிங்கிற காரணத்தினால பிரபன்னேதர விஷயம் இதெல்லாம். அதனால அவன் அந்த தற்கால கிருத்தாம் அந்த மான் விஷயக்கமானதான பாவனையையே கொண்டிருந்த காரணத்தினால ஜம்பூ மார்கே மகாரண்யே ஜாதோ ஜாதி ஸ்மரோ மிருகாஹ. ஜம்பூ மார்க்கத்துல, அதாவது ஒரு இந்த ஜம்பு தீபத்துல அல்லது ஜம்பு மார்க்கம் அப்படின்னா நாவல் மரங்கள் நிறைந்த ஒரு காட்டுல தன்னுடைய பழைய ஞாபகம் கொண்டு மானாகவே பிறந்தானவன். ஜாதி ஸ்மரத்வாத் உத்விக்னா சம்சாரஸ்ய த்விஜோத்தமா. அவனுக்கு பழைய விஷயங்கள், அந்த ஜாதி ஸ்மரன், பழைய ஜாதி, அவனுடைய ரிஷியா இருந்தோம், இந்த மான போய் நினைச்சு கொண்டிருந்தோம், அதனால இப்படியாச்சுங்கிறதான எண்ணம் இருந்த காரணத்தினால உத்விக்னா சம்சாரஸ்ய சம்சாரத்தின் விஷயத்திலே ரொம்பவும் அவன் வெறுப்படைந்தவனாய் துக்கப்பட்டவனாய் விஜோத்தமா விஷாய மாதரம் பூயாக சாலக்கிராமம் உபாயயௌ. மறுபடியும் அவன் சால கிராமத்திற்கே வந்து சேர்ந்தான். சுஷ்கை அந்த மானாக இருக்கிற பொழுது சுஷ்கை ஸ்திருணை ததா பர்ணை சகுர்வன் ஆத்ம போஷணம் இருக்கக்கூடியதான இலை தழை முதலியவற்றினாலேயே தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடியதாய் மிருகத்வஹேது பூதஸ்ய கர்மணோ நிஷ்கிருதிம் யயௌ. மிருகத்துவமாக வருவதற்கு, இந்த மானா பிறப்பதற்கு காரணமாயிருந்த கர்மா எது? அந்த மானையே நினைத்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறதான அந்த மிருகத்தினுடைய விஷயத்துல, அந்த மானுடைய விஷயத்துல பற்று கொண்டிருத்தல் அப்படிங்கிறதுதான் இவன் மிருகனா ஆகிறதுக்கு காரணமாச்சு. அப்போ மிருகத்வஹேது பூதஸ்ய, தான் இன்றைக்கு மானா இருப்பதற்கு காரணமான கர்மனாக எது? மானிடத்திலே அன்பு வைத்தல் அப்படிங்கிறதுக்கு நிஷ்கிருதிம்யயௌ, அதுக்கு பிராயச்சித்தம் போலே இவன் கொஞ்சம் கூட பற்றே இல்லாதவனாய் கிடைக்கக்கூடியதை வைத்துக் கொண்டு அந்த மான் ரூபத்துல இருந்தான். தத்ர சோத்ருஷ்ட தேகோசோ, கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த மான் ஜன்மா கழிஞ்சது. உத்ருஷ்ட தேகோசௌ ஜக்ஞே ஜாதி ஸ்மரோ த்விஜாஹ. மறுபடியும் பழைய ஞாபகங்கள் விட்டு போகாதவனாய் ஒரு இதுதான் ஜாதி ஸ்மரஹாங்கிறது போன ஜென்மத்தினுடையதான வாசனை. அதனால அதை கொண்டவனாய் சதாச்சாரவதாம் சுத்தே யோகினாம் பிரவரே குலே. நன்னா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ விஜாயத்தேங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாகரணங்கள். நன்ம யோகிகளினுடையதான சிறந்ததான குலத்திலே அவன் வந்து பிறந்தான். அப்போ ஒரு ராஜாவா இருந்தவன் மான எதிர்ச்சையா பார்த்து அதை பாட்டுல காப்பாத்துறதுல தோஷம் இல்லை. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஆன உடனே அதை பாட்டுல காட்டுல விட்டுருக்கணும் இல்லையா? யாரையா ஒருத்தட்ட இத வளர்த்துன்னு வாப்பான்னு சொல்லி இருக்கணும். இதெல்லாம் விட்டு அவன் பண்ணான், அதையே நினைச்சிட்டு இருந்தான். அந்த ஸ்மிருதியோடையே இறந்து போனான். அதனால மானானான். ஐயோ மானாயி இப்படி இருக்கோமே, மான் ஆனதுக்கு காரணமே மான் ஸ்நேகம் தானேங்கிற காரணத்தினால மான் தன்மையில அவனுக்கு புத்தி வந்தது. அதனால எந்த காரியங்களிலேயும் ஈடுபடாமல் தனக்கு புண்ணியதான காரியங்களாக இருக்கக்கூடியது மாத்திரம் பண்ணி பிராணனை விட்டான். மறுபடியும் பிராமணனாக பிறக்கிறான் அப்படிங்கிறார். அதுவும் ஜாதி ஸ்மரணான பிராமணன், பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் கொண்டிருக்கக்கூடியதான பிராமணன், அவன் சிறந்ததான குலத்திலே வந்து பிறந்தான். இப்போ தான் அவன் ஜட பரதனா ஆக போறான். இப்ப ஜடனா நடந்துட்டு இருப்பான். ஏன் ஜடனா இருக்கான், என்ன ஏதுங்கிறதெல்லாம் காண்பிக்கிறாள். 36 ஸ்லோகமாச்சு. பெருமாள் அனுகிரகம் அடுத்த வாரம் நாம சேவிக்கலாம். அத்தியுதமானது. இதோடதான் சரித்திரம் முடிஞ்சு போயிடுது. இவர் ஒரு இது பண்ண போறாருங்கிறதான சரித்திர பாகம் அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வேதாந்த பாகங்கள் தான் இருக்கு. பெருமாள் அனுகிரகத்துல நாம பின்னாடி சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.